ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, டெலகிராம்ல இருக்கிற ஒரு 5 ஹிடன் சீக்ரெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க டெலகிராம் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யாருக்காச்சும் எமோஜி சிம்பிள் அனுப்பணுன்னா நீங்கள் இதில் போய்ட்டு எமோஜி பட்டன் அனுப்பிச்சு இதில் நீங்கள் எந்த எமோஜி வேணுமோ அதை சூஸ் பண்ணி தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எமோஜி சிம்பிள் அனுப்புங்க. ஆனால் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயின் டைப் பண்ணால் பாருங்கள், அதுக்கு சூட்டபுளான எமோஜி இதிலே காட்டும். இந்த மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணோடனே இதுக்கு சூட்டபுளான ஜிப் ஃபைலையும் காட்டும். நீங்கள் இது ஜிப் ஃபைல் வேணுன்னா ஜிப் ஃபைலை சூஸ் பண்ணி ஜிப் ஃபைலையும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று பாருங்கள், இப்போ லவ்னு டைப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சூட்டபுளான எமோஜி ஃபைல் இதில் காட்டுது. இப்போ நீங்கள் இந்த எமோஜி ஃபைலை கிளிக் பண்ணோடனே அதுக்கு சூட்டபுளான ஜிப் ஃபைலையும் காட்டுது. நீங்கள் ஜிப் ஃபைல் வேணுன்னா ஜிப் ஃபைலையும் அனுப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எமோஜி இந்த ஜிப்லாம் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயே இன்பில்ட்டாக இருக்குது. அதே நீங்கள் வாட்ஸ்அப்லலாம் ஜிப் ஃபைல் சென்ட் பண்ணால் நீங்கள் தனியாக அதை டவுன்லோட் பண்ணி தான் அனுப்ப முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ட்ரிக்கு. வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரிக்கை பார்க்கலாம். இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஒரு மெசேஜ் தப்பாக அனுப்பிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெசேஜை டெலீட் தான் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் டெலகிராமில் அந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ண தேவையில்லை. இப்போ யாருக்காச்சும் ஒரு மெசேஜ் தப்பாக பண்ணுறீங்கன்னா அந்த மெசேஜை நீங்கள் திரும்பவும் எடிட் பண்ணி அவங்களுக்கு அதே சேம் மெசேஜ் அனுப்ப முடியும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு மெசேஜ் தப்பாக அனுப்புகிறேன், இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பென்சில் ஆப்ஷன் மேலே வரும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டான மெசேஜ் என்ன அனுப்பணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் எந்த டைம் லிமிட்டும் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூணாவது ட்ரிக் என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டோங்கன்னா அதை நம்மளால் 1 hour 7 minutes தான் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் அந்த மெசேஜை நம்ம சைடு மட்டும்தான் டெலீட் பண்ண முடியும், அவங்க சைடு டெலீட் பண்ண முடியாது. ஆனால் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டோங்கன்னா நீங்கள் அதை எப்போ வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் டெலீட் ஆப்ஷன் கொடுத்து ஆல்சோ டெலீட் ஃபார், அதான் யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்களோ அவங்க சைடும் இந்த மெசேஜ் டெலீட் ஆகிடும். இங்கே டெலீட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அவங்க சைடும் உங்களுக்கு மெசேஜ் டெலீட் ஆகிடும், நம்ம சைடும் டெலீட் ஆகிடும். இதுக்கு டைம் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற 4வது ட்ரிக் என்னென்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு பர்த்டே விஷஸ் பண்ணோம், அப்படின்னா ஆனிவர்சரி விஷஸ் பண்ணோம், ஏதோ ஒரு விஷ் பண்ணோம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் எழுந்திரிச்சு நம்மளால் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. அதுக்காக தான் டெலகிராமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெட்யூல் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஹாப்பி பர்த்டே, இப்போது நீங்கள் இதை சென்ட் பண்ணும்போது இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். இதில் போனோடனே ஷெட்யூல் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த டேட்டுக்கு எவ்வளோ டைமுக்கு வேணும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்களா இந்த மெசேஜ் பார்த்தீங்களன்னா கரெக்டாக இந்த டேட்டில் தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகும். இந்த மெசேஜ் சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் எடிட் போய்ட்டு நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான இருக்கிற மாதிரி. அடுத்தது நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்ம யாருக்காவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னா அது சைலண்ட்டாக போய்ட்டு அவங்களுக்கு ரிசீவ் ஆகிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க சைலண்ட்டில் போடலனாலே நம்ம அனுப்புகிற மெசேஜ் அவங்களுக்கு சைலண்ட்டாக தான் போய் சேரும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறாங்க, ஒருவேளை ஏதாவது ஒரு வீட்டில் இருக்காங்க, நம்ம அனுப்புகிற மெசேஜ் அவங்களுக்கு சவுண்டு இல்லாமல் போய்ட்டு ரிசீவ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இந்த சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்களன்னா சென்ட் வித்தவுட் சவுண்டு இதை நீங்கள் கொடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகிட்ருக்கும், பட் அவங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் அவங்களுக்கு போயிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ட்ரிக்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வீடியோ காத்துட்ருக்கு.